ஹை ஃப்ரெண்ட்ஸ், தளபதியோட தமிழக வெற்றிக் கழகத்தோட மாநாட்டிற்கு வர்றதுக்கு சில விதிமுறைகளை கடைபிடிக்க சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் மெயினா மது அருந்தி விட்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒன்று தான். ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் ப்ராப்ளம் இந்த மாதிரி ஆல்கஹால் அருந்திட்டு வரும்போது தான் நடக்கும். அதுவும் மிகப்பெரிய ஒரு மக்கள் கூட்டம் வர்றப்போ அதை எந்த அசம்பாவிதமும் இல்லாம டிசிப்ளினா மெயின்டைன் பண்றதுக்கு கண்டிப்பா இது ரொம்ப முக்கியம். எந்த கட்சிகளும் தைரியமா இதை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா மற்ற கட்சி மாநாடுகளுக்குலாம் நிறைய பேர் போறதே கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் தான் சொல்லிட்டு ஒரு பாப்புலர் டைலாக்கே இருக்கு. ஏன்னா அது இல்லைன்னா கூட்டம் வராது. ஸோ அதனால இந்த மாதிரி மது அருந்து விட்டு வர வேணான்னு சொல்றதே ஒரு மிகப்பெரிய தைரியம் தான். தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெண்கள் மற்றும் பெண் காவலர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கிட வேண்டும். அண்ட் சாலையில் செல்லும் வாகனங்களுக்கு இடையூறு கொடுக்க கூடாது. தென் அதிகாரிகளிடம் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும். அண்ட் பைக்ல மாநாட்டுக்கு வர்றவங்க சாகசம் எதுவும் பண்ணக்கூடாது. தென் பஸ் அண்ட் வேன்ல மாநாட்டுக்கு வரும்போது அந்த வாகனத்துக்கு எவ்வளவு கெப்பாசிட்டியோ அவ்வளவு பேர் தான் வரணும். தென் கிணறு அண்ட் ஆபத்தான பகுதிகள் பக்கத்துல இருந்தா கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். மருத்துவ குழு அண்ட் தீயணைப்பு துறையினருக்கு உகந்த பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா தமிழக வெற்றிக் கழகத்தோட தொண்டர்களுக்கு சொன்ன அறிவுரை. ஏன்னா கம்ப்ளீட்டா இந்த மாநாடு சரியா நடக்கிறது தொண்டர்களோட கையில தான் இருக்கு. தளபதி ஒரு ஆளா இறங்கி இதெல்லாம் பண்ண முடியாது. சோ அதனால கழக தொண்டர்கள் தான் பொறுப்போட இதெல்லாம் பண்ணணும். அண்ட் அவங்களுக்குமே டெஃபினட்டா இதோட முக்கியத்துவம் தெரியும். சோ எந்த அளவுக்கு மாநாட்டை பொறுப்போட நடத்துறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.